இப்போ வந்து நம்ம அன்ஈவன் ஐப்ரோஸ், அதாவது ஹேர் இல்லைனாலும் ஹேர் இருந்தாலும் ஐப்ரோ த்ரெட் பண்ணலனாலும் எப்படி அவங்க ஐப்ரோஸை வந்துட்டு நம்ம வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ண மாதிரி எப்படி காமிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ எல்லாருக்குமே ஐப்ரோஸ் பாத்தீங்கன்னா வந்து ஹேர் growth நிறைய இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி கொண்டு வரணும், ரெண்டுத்தையும் ஈக்குவலா காமிக்கணும். சரிங்களா? அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். கிட்ட வந்து பாக்குறவங்க கிட்ட வந்து பாருங்க. என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, புரியுதுங்களா? கிளியரா? இப்படியே போட்டா எப்படி இருக்கும்? நேச்சுரலாவே இப்ப அப்படி இருக்கு அப்படின்னா ஓகே, நம்ம ஃபில் மட்டும் பண்ணா போதும். இப்போ அன்ஷேப்பா இருக்குல்ல, செஞ்சுட்டீங்க. அண்ட் கீழே இருக்கிற ஹேரை மேல உங்களுக்கு ஐப்ரோ நல்ல டீடைலிங்கா தெரியணும், நல்ல போல்டா தெரியணும் நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ என்ன பண்றேன், பிரஷ்ல இருக்கிற எக்ஸஸ், அதாவது நான் ப்ராடக்ட் அகைன் டச் பண்ணல, பிரஷ்ல இருக்கிற எக்ஸஸ் என்ன பண்றேன்னா மேக்கப் பண்ணாம பாக்குறதுனால உங்களுக்கு ஐப்ரோஸ் தனியா தெரியும். மேக்கப் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபுல் ஃபில் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? ஈஸியா இருக்கா சொல்லி கொடுத்தது? எல்லாருக்குமே இதுதான் டெக்னிக், ஐப்ரோ இருந்தாலும் இல்லைனாலும். புரிஞ்சுச்சுங்களா? டவுட்ஸ் இல்லைல்ல? சூப்பரா பண்ணிடணும். திரும்பவும் அதே ஷேப்புக்கே வரைஞ்சு கோலம் போட்டு புள்ளிலாம் வச்சு வரையக்கூடாது. ஓகேவா?